கிவுலோயா சிங்கள குடியேற்ற திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ் மக்கள் அனைவரையும் தன்னெழுச்சியாக அணிதிரளுமாறு அழைப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து ஒப்பந்தம் கைச்சாத்து. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ரீட் மனு மீதான விசாரணை திகதி அறிவிப்பு. பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் மற்றொரு பிரதிநிதியும் வைத்தியசாலையில் அனுமதி. மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை உடனடியாக அறிவிக்குமாறு பலசக்தி அமைச்சரிடம் கோரிக்கை. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் பழைய பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது. நீதி அமைச்சர் தகவல். கிவுலோயா திட்டத்திற்கு எதிராக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இடம்பெறவுள்ள போராட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிராகவே நாங்கள் போராடுகின்றோம். இந்த உரிமைசார் போராட்டத்தில் பெருந்திரளான தமிழ் மக்கள் தன் எழுச்சியுடன் பங்கேற்க வேண்டும். வவுனியா வடக்கு பிரதேசத்திலேயே இத்தகைய கிவுலோயா திட்டத்திற்கான பாரிய நில அபகரிப்பு இடம்பெறுவதால் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்திக் கொண்டுள்ள விரும்புகின்றேன். நாம் தமிழ், முஸ்லிம், சிங்களம் என நாம் இங்கு இணைவதையோ பிரிவினைகளை ஏற்படுத்த முடியவில்லை. எமது தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிராகவே நாம் போராடுகின்றோம். இவ்வாறு தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்படுவதை ஒருபோதும் நம்மால் அனுமதிக்க முடியாது. எனவே எமது பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இடப்பெறம்பல் கோலங்களை மாற்றியமைக்கும் இவ்வாறான திட்டங்களை எதிர்த்து மன உறுதியோடு நாம் அனைவரும் போராட வேண்டும். வவுனியா வடக்கு பிரதேசம் தமிழர்களிடமிருந்து பறிபோகாமல் இருக்க வேண்டும் எனில் இந்த போராட்டத்தில் வவுனியா வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் மிக அவதானமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச சபை என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபையாகும். எனவே வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு பிரதேச சபை உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு பாரிய பங்களிப்புகளை செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பிருக்கின்றது. எமது பூர்வீக நிலத்தை பாதுகாப்பதற்காக நாம் ஜனநாயக வழியில் போராடுவதற்கு அவராலும் எந்தவித தடைகளையும் ஏற்படுத்த முடியாது. எனவே இந்த போராட்டத்தை முழு வீச்சுடன் மேற்கொள்வதற்கு நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எமது பூர்வீக நிலம் அபகரிக்கப்படுவதை தடுப்பதற்கு போராட்டமே ஒரு வழியாகும். ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டு இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். குறித்த போராட்டத்தில் 1000க்கு மேலான மக்களை அணிதிரட்டி போராடுவதற்கு நாம் அனைவரும் உரிய தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். வவுனியா வடக்கு பிரதேசத்தினை பாதுகாக்க நாம் அனைவரும் அணிதிரள்வோம் என அந்த அறிக்கையின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அழைப்பு விடுத்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது இன்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதற்கமைய அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி, சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாயிலிருந்து 1550 ரூபாவாக 200 ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. அதற்கமைய இந்த சம்பளத்திற்கான 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குடை கசபதேரர் மற்றும் திருகோணமலை கல்யா வங்ச திசதேரர் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிளக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனு மீதான உத்தரவை அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. குறித்த உத்தரவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழுமத்தினால் இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு தயாராக இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தலைமை நீதியரசர் அறிவித்திருந்தார். அதற்கமைய இந்த உத்தரவு எதிர்வரும் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதியரசர் தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக இந்த உத்தரவை தயார் செய்ய முடியுமாயின் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி, அவ்வாறு நிகழுமாயின் அது குறித்து தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. அதற்கு அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அன்று மாலையே அதனை சாகும் வரையில் உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தினர். இதற்கு சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகிறது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த 4வரில் ஒரு பெண் மற்றும் ஒருவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மீதமிருந்த 2 வரும் தொடர்ந்து சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவரின் நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் போது தாமதமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாகவே தாம் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஊழியர்கள் சுட்டிக்காட்டினர். இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் 27 மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் திகதிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தற்போது வரை இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகதால் பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் தவறிப்போகும் அறிகுறிகள் தென்படுவதாக ஊழியர்கள் கூறியுள்ளனர். இதனால் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் பாரிய நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கும் அவர்கள் இந்த நடவடிக்கையை விரிவுபடுத்த மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை உடனடியாக அறிவிக்குமாறு பலசக்தி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமாக முன்வந்து ஓய்வு பெற்ற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது நிதி மற்றும் சொத்து ரீதியான பாதிப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை இழத்தல், அவற்றுக்கான விசா மற்றும் சட்ட காலம் முடிவடைதல், வீட்டு வசதி மற்றும் வதிவிட பிரச்சினைகள், உடல்நல பாதிப்புகள் மற்றும் நிறுவன ரீதியான முன்னேற்றங்கள் தடைபடுதல் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் நிறுவனத்திற்குள் அவர்கள் மன உளைச்சலுக்கு புறக்கணிப்புக்கும் உள்ளாகியுள்ளதாக அந்த ஊழியர்கள் தெரிவித்தனர். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது என நீதி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்நிலையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாதவர்களின் தாக்கல்கள் இருந்தால் அது குறித்து ஆராய்வதற்காகவும் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்தார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட தரப்புகள் தங்களுடன் கருத்துக்களை மற்றும் யோசனைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டார். அதற்கு பின்னர் சட்டப்பரப்பு குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மாணவர்கள் சீருடை, காலணிகள் மற்றும் ஏனைய பாடசாலை உபகரணங்கள் இல்லாமல் பாடசாலைகளுக்கு வருகை தந்தால் அவர்களை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என மாணவர்கள் கூறுவதை செவிமடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதலின் தொகுப்பை வெளியிட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும், எவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என 2 பிரிவுகளாக இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்கள் பாடசாலையை பாதுகாப்பதற்காக உணரக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும், அத்துடன் அவர்களுக்கு எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை வழங்க வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டல்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதிர்ச்சிகரமான சூழல்களை மீண்டும் அனுபவிக்கக்கூடாது, பேரிடர்களை எதிர்கொண்ட மாணவர்களை பாரபட்சமாக முறையில் நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் ஓய்வறையிலோ அல்லது பாடசாலையில் உள்ள பிற இடங்களிலோ பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பற்றி விவாதிக்கக்கூடாது. அதே நேரம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு தொடக்கம் 2020ஆம் ஆண்டு வரையான தமது முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் தனது தனிப்பட்ட வரி அறிக்கைகள் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கசிந்ததாக கூறி அமெரிக்கா உள்நாட்டு வருவாய் சேவை மற்றும் திரைசேரி திணைக்களம் ஆகியவற்றுக்கு எதிராக டொனால்டு டிரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார்.
இதன் மூலம் $10 பில்லியன் அமெரிக்க அதிகமான தொகையை ட்ரம்ப் நஷ்டஈடாக கோரியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வழக்கு நேற்றைய தினம் புளோரிடா மாநிலத்தின் பெடரல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. டொனால்டு ட்ரம்ப் இந்த வழக்கை தனது புதல்வர்களான டொனால்டு ட்ரம்ப் யூனியர் மற்றும் எரிக் ட்ரம்ப் ஆகியோருடன் இணைந்து தாக்கல் செய்துள்ளார். இது ஜனாதிபதி என்ற உத்தியோகபூர்வ மட்டத்திலின்றி ஒரு தனிநபர் என்ற ரீதியிலோ தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க உள்நாட்டு வருவாய் சேவையின் முன்னாள் ஒப்பந்ததாரரான சார்லஸ் லிட்டில் ஜோன் என்பவர் ட்ரம்பின் வரி விவரங்களை சட்டவிரோதமாக பெற்று ஊடகங்களுக்கு வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அம்பலமானதை தொடர்ந்து லிட்டில் ஜோன் பணிபுரிந்த தனியார் நிறுவனத்துடன் அமெரிக்க அரசாங்கம் கொண்டிருந்த $21 பில்லியன் பெறுமதியான ஒப்பந்தங்களை ஏற்கனவே ரத்து செய்திருந்தது. தனது ரகசிய தகவல்களை பாதுகாக்க தவறியதன் மூலம் அரசாங்கம் தனக்கு பாரிய நிதி மற்றும் நட்பெயர் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ட்ரம்ப் வாதாடுகிறார். அமெரிக்க வரலாற்றில் பதவியிலுள்ள ஒரு ஜனாதிபதி தான் தலைமை வகிக்கும் அரசாங்கத்தின் கீழ் உள்ள திணைக்களங்களுக்கு எதிராகவே பில்லியன் கணக்கில் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளமை ஒரு அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கிவுலோயா சிங்கள குடியேற்ற திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ் மக்கள் அனைவரையும் தன்னெழுச்சியாக அணிதிரளுமாறு அழைப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து ஒப்பந்தம் கைச்சாத்து. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ரீட் மனு மீதான விசாரணை திகதி அறிவிப்பு. பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் மற்றொரு பிரதிநிதியும் வைத்தியசாலையில் அனுமதி. மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை உடனடியாக அறிவிக்குமாறு பலசக்தி அமைச்சரிடம் கோரிக்கை. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் பழைய பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது. நீதி அமைச்சர் தகவல்.